ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் போடக்கூடிய எந்த ஒரு ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்ஸையும் நாங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வீடியோவாக போடுவோம். ஸோ நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போடக்கூடிய ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு எந்த இடத்துலையும் நாங்கள் கம்பல் பண்ண கிடையாது. முழுக்க முழுக்க உங்களுடைய சுய விருப்பத்தின் கீழ் நாங்கள் போடக்கூடிய ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டிரைவிங் லைசன்ஸை நாம் ஃபோன்லேயே டிரைவிங் லைசன்ஸாக சேவ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதுவும் ஆன்லைன்லேயே பண்ண முடியும். ஸோ நம்ம எப்போயாவது வெளியில் போகும்போது லைசன்ஸை மறந்துட்டோம், டூப்ளிகேட்டையும் வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா, இந்த லைசன்ஸ் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை காமிச்சாலே போதும். ஆஃபீஸர்ஸ் வந்து சர்ச் பண்ணி பார்த்துட்டு நம்ம வண்டியை பிடிக்க மாட்டாங்க. ஸோ லைசன்ஸ் மட்டும் இல்லாமல் மற்ற டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் வச்சுருக்கணும். ஸோ லைசன்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லைசன்ஸ் அப்ளை பண்ணும்போது கொடுத்த அந்த ஃபோன் நம்பர் உங்கள் கையில் வச்சுருக்கணும். ஸோ அதில் ஓடிபி வரும். அது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ அந்த நம்பர் இல்லாமல் பண்ண முடியாது அப்படின்னா கேட்டால் பண்ண முடியாது. ஸோ அந்த நம்பர் நீங்கள் கொடுத்துருப்பீங்க இல்லையா, எல்எல்ஆர் பண்ணிவிட்டு நீங்கள் டிரைவிங் டெஸ்ட் போயிட்டு லைசன்ஸுக்கு ஃபோட்டோ எடுக்கிறப்ப ஓடிபிஸ் வந்திருக்கும், பாஸ்ன்னு சொல்லி மெசேஜ்லாம் வந்திருக்கும். ஸோ அந்த நம்பர் உங்கள் கையில் இருக்கணும். அப்போ தான் டிரைவிங் லைசன்ஸை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். வாங்க எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களே ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. எந்த ப்ரௌசர் நீங்கள் வச்சுருந்தா சரி, க்ரோம் ஆகட்டும் இல்லை வேறு எந்த ப்ரௌசர் நீங்கள் யூஸ் பண்ணாலும் உங்களுடைய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சர்ச் பாரில் வந்து லைசன்ஸ் டவுன்லோட் அப்படின்னு சிம்பிளாக சர்ச் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஒரு வெப்சைட்டையும் கஷ்டப்பட்டு தெரியாத வெப்சைட் எதையும் நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ண அவசியம் கிடையாது. ஜஸ்ட் சிம்பிளாக லைசன்ஸ் டவுன்லோட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அண்ட் கீழே சர்ச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பரிவாஹன் டிரைவிங் லைசன்ஸ் பரிவாஹன் சேவா மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். அண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்க்டாப் சைட் அப்படிங்கிற மோட ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு எல்லாமே பெருசாக தெரியும், நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ டெஸ்க்டாப் சைட் அப்படிங்கிற மோட நீங்கள் உங்களுடைய ப்ரௌசரில் ஆன் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த பேஜ் வந்ததுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் ரிலேட்டட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டார்டிங் ஸ்டெப்லேருந்து இப்போ வரைக்கும் நிறைய பேர்த்துக்கு நெட்வொர்க் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய அடுத்தடுத்த பேஜ் ஓப்பன் ஆகுறப்ப ரொம்ப ஸ்லோவாக தான் லோட் ஆகும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி மட்டும்தான் பார்க்குறோம். நிறைய பேர்த்துக்கு நெட்வொர்க் நல்லா இருக்கும். ஸோ அடுத்தடுத்த பேஜ் டக்குன்னு வந்துடும். ஸோ அப்படி வரவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் எனக்கு ரொம்ப ஸ்லோவாக தான் லோட் ஆச்சு. வீடியோக்கோசரம் நான் பொறுமையாக இருந்து தான் எடுத்தேன். உங்களுக்கும் நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் வந்து எமர்ஜென்சியாக நீங்கள் யூஸ் பண்ணணும், உங்களுக்கு லைசன்ஸ் டவுன்லோட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த லைசன்ஸ்க்காக நீங்கள் பொறுமையாக இருந்து தான் ஆகணும். ஒவ்வொரு பேஜாக லோட் ஆக நீங்கள் வெயிட் பண்ணி தான் இருந்தாகணும். ஸோ அப்போ தான் நீங்கள் லைசன்ஸை டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ இப்போ யாருக்காவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா வெயிட் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் வெளியில் எங்கேயாவது போகும்போது போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எங்கேயாவது பார்த்தாங்க அப்படின்னா நீங்கள் இந்த லைசன்ஸை காட்டி நீங்கள் அவங்ககிட்ட காமிச்சிட்டு வந்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். இதில் உங்களுடைய ஸ்டேட்டை செலக்ட் பண்ண சொல்லும். உங்களுடைய ஸ்டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்டேட் தமிழ்நாடு. ஸோ நான் என்னுடைய ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிட்டேன். அண்ட் உங்களுடைய ஸ்டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் ஷோ ஆகும். அதில் மேலே பார்த்தீங்கன்னா அதர்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நிறைய ஆப்ஷன்ஸில் அதர்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் லாஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும். நடுவில் பார்த்தீங்கன்னா கான்டாக்டில் லைசன்ஸ் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் மேலே இருக்க அந்த எக்ஸ் மார்க்கை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த அதர்ஸ் ஆப்ஷன்ஸில் இருந்து உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா டிஎல் சர்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். அந்த ஆப்ஷன் செகண்டாக இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் டிரைவிங் லைசன்ஸை கையிலே வச்சுருக்கீங்க, இல்லை டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இவ்வளோ ஸ்டெப்பையும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நான் சொல்லிட்டு இருக்க இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே லைசன்ஸை தொலைச்சிட்டோம், நம்பரே எங்களுக்கு தெரியாது, அந்த நம்பரை ஃபஸ்ட்டு நாங்கள் எடுக்கணும், அந்த நம்பரை வச்சு தான் நாங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த ஸ்டெப். ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி லைசன்ஸ் நம்பர் கையில் வச்சுருந்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய ஸ்டெப்பை நீங்கள் டேரெக்டாக பண்ணால் போதும். இந்த ஸ்டெப் வந்து லைசன்ஸ் தொலைச்சவங்களுக்கும் லைசன்ஸ் நம்பர் இல்லாதவங்களுக்கும் அதை எப்படி எடுக்கிறது, அந்த நம்பரை வச்சு லைசன்ஸ் நம்பரை வச்சு எப்படி லைசன்ஸ் டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். அண்ட் நீங்கள் டிஎல் சர்ச் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க.
அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர், அதாவது நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், உங்களுக்கு ஓடிபி வந்த நீங்கள் எல்எல்ஆருக்கு உங்கள் லைசன்ஸுக்கு நீங்கள் கொடுத்த அந்த மொபைல் நம்பர் தான் உங்கள் கையில் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் இதை பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மொபைல் நம்பரை நீங்கள் இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு அந்த கேப்சாவையும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. பார்த்து கரெக்டாக அந்த கேப்சாவை போட்டதுக்கப்புறம் ஜெனரேட் ஓடிபி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகுது இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் அதை கொடுத்தோன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ என்டர் ஓடிபி ஹியர் அப்படிங்கிற அந்த பாக்ஸில் உங்களுக்கு வந்த அந்த ஓடிபியை நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஓடிபி ஹஸ் பின் சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லி டு யூ மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மொபைல் நம்பருடைய ஃபர்ஸ்ட் நம்பரையும் அண்டு ஸ்டாராக போட்டு லாஸ்ட்டு 3 டிஜிட்னையும் உங்களுக்கு காட்டும். ஸோ அந்த லாஸ்ட் 3 டிஜிட்டை வச்சு நீங்கள் எந்த நம்பரை கொடுத்தீங்க அப்படிங்கிறது நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அந்த லாஸ்ட் 3 டிஜிட் மட்டும் தான் காட்டும். அது நீங்கள் எந்த நம்பர்னு உங்கள் வீட்டில் யாருக்கு கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க 3 டிஜிட்டை கம்பேர் பண்ணி. அண்ட் நெக்ஸ்ட் அந்த ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணதுக்கப்புறம் அந்த கேப்சாவையும் நீங்கள் அதில் டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் சப்மிட் ஓடிபி அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக். நீங்கள் சப்மிட் ஓடிபி அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஷோ ஆகும். இந்த பேஜை வச்சு தான் டிரைவிங் லைசன்ஸ் நம்பரே என்கிட்ட இல்லை, தொலைச்சிட்டேன், எனக்கு தெரியாது அப்படிங்கிறவங்க கண்டுபிடிக்கிறதுக்கான பேஜ். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் என்டர் பண்ண சொல்லும். ஸோ அது இல்லாதவங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அதை தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏதாவது ஒரு 2 கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டீட்டெயில்ஸ். பட் இதில் இம்பார்ட்டண்ட்டான 2 கொடுத்தா மட்டும்தான் ஓப்பன் ஆகும். பிகாஸ் என்ன 2 வேணால் கொடுத்துக்கலாம். அப்படின்னா நீங்கள் ஸ்டேட்டையும் அந்த டிஸ்ட்ரிக் அந்த இதை மட்டும் நீங்கள் டேட்டை மட்டும் கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஒன்றும் வரப்போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்க வேண்டிய 2 விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செகண்டாக இருக்க லைசன்ஸ் ஹோல்டர் நேம். எந்த லைசன்ஸ் நீங்கள் லைசன்ஸ் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படிங்கிற இருக்கீங்களோ அந்த லைசன்ஸ் ஹோல்டரோட நேமை லைசன்ஸ் நேம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் கீழே, டேட்டுக்கு கீழே. ஸோ டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் வந்து கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க லைசன்ஸில் இருக்க மாதிரி. இது ரெண்டும் தான் ப்ரைமரியான விஷயம். அண்ட் நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். அது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். பிகாஸ் நீங்கள் அந்த 2 ஆப்ஷன் வந்து கம்பல்சரியாக நீங்கள் கொடுத்துக்கலாம். அண்டு அதிகமாக எனக்கு கீழே இருக்கிறது இன்னும் ஒரு 2-3 தெரியும் அப்படின்னு இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ண வேணாம்னு சொல்ல. பிகாஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய லைசன்ஸ் வந்து ஈஸியாக கிடைக்கும். ஸோ அதனால தான் உங்களை வந்து அந்த 2 ஆப்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா 2-3 உங்களுக்கு தெரிஞ்ச அந்த டீட்டெயில்ஸையும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு டிரைவிங் லைசன்ஸ் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக தேடி அது பேஜில் வரத்துக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா அந்த 2 மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 நாளையும் என்னுடைய அந்த டீட்டெயில்ஸை கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அண்டு பிளட் குரூப் இது எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா கீழே வந்து கேப்சா இருக்கும். அந்த டீட்டெயில்ஸை கொடுத்ததுக்கப்புறம் அந்த கேப்சாவை ஃபில் பண்ணி சர்ச் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபைனலி இதுதான் இம்பார்ட்டண்ட். என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சர்ச் பட்டனை கிளிக் பண்ண உடனே உங்களுடைய டீட்டெயில்ஸை ஸ்கேன் பண்ணி கரெக்டாக உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் அண்ட் உங்கள் நேம், உங்களுடைய ஃபாதர் ஆர் ஹஸ்பண்ட் நேம், உங்கள் டேட் ஆஃப் பர்த் இது கரெக்டாக வந்துடும். அதாவது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஎல் நம்பர் அப்படின்னு இருக்கும், அதுதான் டிரைவிங் லைசன்ஸ் நம்பர். ஸோ டிஎல் அப்படிங்கிறது டிரைவிங் லைசன்ஸ். ஸோ நீங்கள் இந்த டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி சர்ச் பட்டனை கொடுத்தோன்னே டிரைவிங் லைசன்ஸ் நம்பரும் அந்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ஷோ ஆரம்பிக்கும். உங்களுக்கு தானான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. டீட்டெயில்ஸ் நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் அங்கே கரெக்டாக வந்துடும். டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் தெரியாதவங்களுக்கு இதுதான் ஒரே ஆப்ஷன். நீங்கள் தெரியல அப்படிங்கிறவங்க இதை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் கிடச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டிரைவிங் லைசன்ஸ் நம்பரை மறக்காமல் சேஃபாக எழுதி வச்சுக்கோங்க. அண்டு இப்போ காப்பி பண்ணிக்கோங்க. பிகாஸ் இதை நீங்கள் காப்பி பண்ணிக்கிறீங்களோ எழுதி வச்சுக்கிறீங்களோ தொலைக்காமல் இருந்து எழுதி வச்சுக்கோங்க. இல்லைனா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி எதுலையாவது சேஃபாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு இப்போவும் அது உங்களுக்கு யூஸ் ஆகும். பிகாஸ் அந்த நம்பரை வச்சு தான் நம்ம லைசன்ஸ் டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு எப்போ வேணால் தேவைப்படும். ஸோ அந்த நம்பரை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க, இல்லை மறக்காமல் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அந்த நம்பரை காப்பி பண்ணிக்கோங்க. அண்டு கீழே பேக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேக் பட்டனை கொடுத்துக்கோங்க. அண்டு எரர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று வரும். ஸோ வந்து நீங்கள் பேக்கை வந்து பொறுமையாக கொடுங்க. டிட் நாட் ரீச் அப்படின்னு வந்துச்சுன்னா கூட நீங்கள் பேக் பட்டனை பொறுமையாக கொடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு மறுபடியும் மொபைல் நம்பர் கொடுக்குற பேஜ் வந்துடும். ஸோ அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் மறுபடியும் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டில் இருந்தே மறுபடியும் டிரைவிங் லைசன்ஸ் அதெல்லாம் டைப் பண்ணி மறுபடியும் இந்த பேஜ்க்கு
அதாவது இந்த பேஜ்க்கு இல்லை, அந்த ஸ்டேட் கேட்கும் பார்த்தீங்களா, அந்த பேஜ்க்கு மறுபடியும் வந்துடுங்க. நீங்கள் மறுபடியும் பேக் பட்டனை கொடுத்தோ அல்லது ஃபஸ்ட்லேருந்து வந்தோ இந்த ஸ்டேட் பட்டனை செலக்ட் பண்ணி அகைன் நீங்கள் வந்து ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இது வரைக்கும் நம்ம வந்து டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் எடுக்கிறது வரைக்கும் தான் பார்த்தோம். இதுக்கு மேலே அந்த நம்பரை வச்சு நம்ம எப்படி டிரைவிங் லைசன்ஸ் டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் உங்கள் ஸ்டேட்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஷோ ஆகும். இதில் நீங்கள் டிஎல் சர்வீஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், டிரைவிங் லைசன்ஸ் சர்வீஸ், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஷோ ஆகும். அதில் கண்டினியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணணும்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 விஷயத்தை என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்கள் டிரைவிங் லைசன்ஸ் நம்பர், இப்போ நம்ம எடுத்தோம் இல்லையா, அந்த நம்பரை அங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அண்ட் கீழே இருக்க கேப்சாவை நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் கேப்சா தப்பாக போட்டிங்கன்னா நீங்கள் மறுபடியும் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் கேப்சாவை கரெக்டாக போட்டுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப், அந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, டிக் பாக்ஸ், ஐ அக்செப்ட் த ப்ரைவசி பாலிசி டெர்ம்ஸ் அண்ட் சர்வீஸ், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு கீழே கெட் டிஎல் டீட்டெயில்ஸ், கெட் டிரைவிங் லைசன்ஸ் டீட்டெயில், அதுதான் அந்த ஆப்ஷன், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸில் இருக்க அந்த எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த பேஜில் ஷோ ஆகும். உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸில் என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே ஷோ ஆகும். இதுக்கப்புறம் லாஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேஜ்லேயே கீழே பார்த்தீங்களா செலக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். என்னுடைய ஆரோ மார்க்கில் காட்டியிருப்பேன். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி ஆகணும். பிகாஸ் மேலே இருக்க டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் டிரைவிங் லைசன்ஸில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் காட்டிடும். அது எல்லாமே உங்கள் டீட்டெயில்ஸ் தானே அப்படின்னு நீங்கள் அதில் எஸ் கன்ஃபார்ம் கொடுக்கறதுக்காக மட்டும்தான். நீங்கள் அந்த ஆப்ஷனை கொடுத்ததுக்கப்புறம் எஸ் அப்படின்னு சொல்லி வரும். மேலே இருக்க டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தானே அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தான் இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க. பிகாஸ் உங்களுக்கு தான் இருந்தால் மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்ததுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொசீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் இந்த பேஜில் ஷோ ஆக ஆரம்பிக்கும். இதை அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஆர் ஃபோட்டோ அதர் மொபைல்லேருந்து எடுத்துக்கோங்க. இதுதான் உங்கள் டிரைவிங் லைசன்ஸ். இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டும் ஃபோட்டோ மட்டும்தான் எடுக்க முடியுமா, இல்லை நாங்கள் அப்படியே க்ரோம் ஆர் ப்ரௌசர் அதில் நாங்கள் டவுன்லோட் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டால் அதையும் நீங்கள் பண்ணிக்கலாம். பிகாஸ் அதையும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறது இன்னும் பெட்டர். ஸோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் உங்கள் டிரைவிங் லைசன்ஸ். டவுன்லோட் பண்ணுறவங்களுக்கு எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நீங்கள் சைடில் இருக்க அந்த 3 அந்த டாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் அதாவது உங்களுடைய ரைட் சைட் கார்னருக்கு மேலே 3 டாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி மேலே டவுன்லோட் சிம்பிள் காட்டும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டவுன்லோட் பண்ணலாமா லைசன்ஸ் அப்படின்னு சொல்லி டவுன்லோட் அப்படின்னு கேட்கும். நீங்கள் டவுன்லோடு கொடுத்துட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக டவுன்லோட் ஆயிரும். அதை நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, டவுன்லோட்ஸ், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுடைய டவுன்லோட்ஸ் பேஜ் ஓப்பன் ஆயிரும். அதில் இந்த மாதிரி டிஎல் சர்வீஸ் அப்படின்னு போட்டு உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் உங்களுடைய ப்ரௌசர்லேயே டவுன்லோட் ஆகிரும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எம்எஸ் வேர்டு ஃபார்மேட்லேயோ ஆர் பிடிஎஃப் ஃபார்மேட்லேயோ இருக்கும். அது எந்த ஃபார்மேட்டில் இருக்கோ அதுக்கேற்ற அந்த WPS ஆஃபீஸோ இல்லை பிடிஎஃப் ஓப்பனரோ இல்லை எம்எஸ் வேர்டையோ வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகிரும். ஸோ உங்கள் கேலரிலையும் டவுன்லோட் ஆகிரும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கன்ஃபார்ம் கீழே இருக்கும். அதாவது நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கும் முன்னாடி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்க சொன்ன பார்த்தீங்களா, அதுக்கு கீழே கன்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நியூவாக டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு இன்னும் உங்கள் வீட்டுக்கு வரல அப்படிங்கிறவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு இப்படி காட்டும். வந்தவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, வராதவங்களுக்கும் இதுதான் காட்டும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே வந்து கைண்ட்லி அக்னாலஜ் that your DL will be delivered to us below அப்படின்னு சொல்லி காட்டும். அங்கே கீழே அட்ரஸ் காட்டியிருக்கோம். அந்த இடத்த நான் வந்து மறைச்சிருக்கேன். அந்த அட்ரஸ்க்கு உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் சென்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்தவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் இன்னும் டிரைவிங் லைசன்ஸ் உங்களுக்கு வரல அப்படின்னா எந்த அட்ரஸ்க்கு வருமோ அந்த அட்ரஸை தான் அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. அவ்வளவுதான், நீங்கள் டிரைவிங் லைசன்ஸை டவுன்லோட் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக டிரைவிங் லைசன்ஸை இந்த வீடியோவை பார்த்து டவுன்லோட் பண்ணிடுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நான் உங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சப்போர்ட்டை நம்ம சேனலில் கொடுங்க. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோவை நம்ம சேனலில் உங்களுக்காக நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். தேங்க்யூ.